அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். மறக்காம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் குட்டீஸ்க்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூடயே சாம்பார் தான் வச்சுருந்தேன். இந்த சாம்பார் இட்லி தோசை கூடலாம் சூப்பராகவே இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அது கூடயே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், கேரட் கூடயே 5 பழமான தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு சிம்மில் வச்சு எடுத்துருக்கேன். பருப்பு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு காயில் தாராளமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கேன். கூட சின்ன வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். நான் குட்டீஸ்க்கு செய்யனால மிளகாய் தூள் சேர்த்துக்கல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடயே தேவையான அளவு உப்பு, கை நிறைய கொத்தமல்லி தூவிட்டு மறக்காம 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணினா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடும். கூடயே சுட சுட தோசை சுட்டு குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணனா கூடயே வாட்டர் பாட்டிலாம் ஃபில் பண்ணி அவனை ரெடி பண்ணி ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி டேஸ்ட் ஹெல்த்தியாக ரெசிபி பார்த்து சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.